أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரத்துல் முல்கினுடைய முதல் வசனத்தினுடைய அந்த திருப்பியும் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இரண்டாம் வசனத்துக்கு இன்னைக்கு நம்ம போவோம். ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு வசனம். ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். பட் ஆனா இந்த வசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. بسم الله الرحمن الرحيم. முதல் வசனத்தை நாம பார்த்தோம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான், மேலும் அவன் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன். அப்படிதானே? சோ கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். கைக்கு என்ன பார்த்தோம் நம்ம அரபில? சோ ஏது அப்படிங்கிற அவனுடைய கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முல்க் என்கிட்ட இந்த அரசாட்சி எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. வானம் பூமி எல்லாவற்றிலும் நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இதுல நம்ம என்ன பண்ணணும், தாவா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக இந்த சூறால அதிகப்படியாக அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீனை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை நமக்கு என்ன பண்றான்னா கொடுக்குறான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நிறைய திருநாமங்கள் இதுல நமக்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா மாலிக் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல முதல் வசனத்துல பாருங்க, தபாரக் அப்படின்னா முபாரக் அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்தோம், அல்லாஹ்வினுடைய பெயர் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து முல்க் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அரசாட்சி, அதை ஆள்பவன் மாலிக். சரிங்களா? அதே போல கதீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதிர், காதிர் அப்படிங்கிறது அதுவும் அல்லாஹ்வினுடைய திருநாமமாக இருக்கிறது. சரிங்களா? சோ இந்த ஒரே ஒரு வசனத்திலேயே 3 தன்மைகள், அல்லாஹ்வினுடைய தன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அவன் பாக்கியம் புரிந்தவனாக இருக்கிறான், அவன் அரசனாக இருக்கிறான், அவன் கதீர் அனைத்தையும் செய்ய வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இந்த 3 பேர்களை ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ என்னென்ன பேர் பார்த்தோம்? மாலிக், அதுக்கப்புறம் என்ன பேர் பார்த்தோம்? முபாரக், அதுக்கப்புறம் என்ன பேர் பார்த்தோம்? காதீர். இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேரும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்போ இந்த அனைத்தையும் செய்ய வல்லமை பெற்றவன், இந்த ஆட்சி அதிகாரத்தை தன்னுள் கையில் வைத்தவன் யார்? ஹூ இஸ் ஹி? யார் அவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா வருது. என்னது? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். சுப்ஹானல்லாஹ். ஹலக, ஹலக அப்படின்னா என்ன அப்படின்னா படைத்தல். சரிங்களா? அல்லாஹ்வினுடைய எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, குர்ஆன்ல நிறைய இடத்துல ஹலக. சரிங்களா? ஹலக, ஹலக, ஹலக அப்படின்னா என்னன்னா படைப்பவன். சரிங்களா? படைத்தான். அப்போ யாரு படைக்கிறா? ஹாலிக். எழுதிக்கோங்க, இந்த பேரை எழுதிக்கோங்க. ஹாலிக். ஹாலிக் யாரு? படைப்பாளன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அல்லதி ஹலக அவன் படைத்தான். எதை படைத்தான்? அல் மௌத்.
மௌத்னா எல்லாருக்கும் தெரியும், மரணத்தை படைத்தான். வல் ஹயாத், வாழ்க்கையை படைச்சான். அப்போ மவுத்து மரணம், ஹயாத் அப்படிங்கிறது வாழ்க்கை. இப்ப தூங்குறப்ப ஓதுற துவாவை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது தெரியுங்களா? சொல்லுங்க. தூங்க போறப்ப முன்னாடி என்ன துவா ஓதி படுப்பீங்க? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா. அமூது மவுத், வ அஹ்யா ஹயாத். அப்போ சிறிய மரணத்தையும் அந்த திருப்பி தூக்கத்துல இருந்த தூங்குறோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிறிய மரணம். சரிங்களா? நம்மளோட கான்சியஸே இல்லாம நம்ம போயிரும். அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு என்ன கிடைக்குது? உயிர் கிடைக்குது. திருப்பி காலையில எந்திரிக்கிறோம். சரிங்களா? அஹ்யா ஹயா. சரிங்களா? அமூது மவுத், அஹ்யா ஹயாத். புரியுதுங்களா? இப்ப சிறிய மரணத்தையும் வாழ்வையும் தரக்கூடிய இந்த இதுல இருந்து யா அல்லாஹ் எனக்கு நீ அந்த பாதுகாப்பை தாங்குற துவா தான் நம்ம தூங்கும் போது ஓதக்கூடிய துவா. சரிங்களா? சோ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அல்லாஹ் ஹலக படைத்தான். எதை படைத்தான்? மவுத்தை கொடுத்திருக்கான், படைச்சிருக்கான். அதுக்கப்புறம் திருப்பியும் உயிரை கொடுத்திருக்கான், லைஃப் வாழ்க்கையை கொடுத்திருக்கான். சரிங்களா? எதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மவுத்தை கொடுக்குறான், திருப்பி வாழ்க்கையை கொடுக்குறான் அப்படின்னா, ஏன்? லியபுலுவக்கும், நம்மை சோதிப்பதற்காக. லியபுலு, எபுலு அப்படின்னா டெஸ்ட். சரிங்களா? தேர்வு, பரீட்சைன்னு சொல்லல, அதுதான். இப்ப சோதிப்பதற்காக. லியபுலுவக்கும், கும் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும், யாருமே இதுல விதிவிலக்கு கிடையாது, யாருமே. சரிங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ இது எல்லாத்தையுமே என்ன பண்றான்னா, இப்ப விலங்குகளா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அப்படின்னாலும், நீ எவ்வளவுக்கும் இந்த மரணத்தையும் வாழ்வையும் எதற்காக படைத்தான்? நம்மை சோதிப்பதற்காக. சரிங்களா? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்சனு அமல, அதில் ஐயுக்கும், அதில் யாரு நீங்க சிறந்த, மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த அமல்கள் செய்றீங்கிறத பாக்குறதுக்காக தான் உங்களை படைச்சிருக்கான். புரியுதுங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதற்காக படைச்சிருக்காங்கிறப்ப நம்ம முதல்ல சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்தது இவ்வளவு நாள்? அவனை வணங்குவதற்காக. சோ 2 இடங்களில் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஃபர்ஸ்ட் படைச்சிருக்கிறது ஒரு இடத்துல சொல்றான் குர்ஆன்ல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஹலக்துல், சரிங்களா? ஹலக்துல் அப்படின்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடமாகி இந்த சூரத்துல் முல்க்ல 2வது வசனத்துல என்ன சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் மரணத்தை சொல்றான், மரணத்தையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கான். எதுக்கு? நீங்க யாரு நல்ல அமல்கள், நல்லன்னு கூட சொல்லல, ஆக சிறந்த. இப்ப வெரி குட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ்சாந்த் அப்படின்னா என்னன்னா அஹ்சன், இந்த இடத்துல அஹ்சன் அமல் வந்திருக்கா. அஹ்சாந்த் அப்படின்னா எக்ஸலண்ட். சரிங்களா? குட்டுக்கும் எக்ஸலண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெரி குட் அப்படின்னு போறதுக்கு வந்து வெறும் போடுவோம், வி குட்னு போடுவாங்க நம்ம எல்லாம். அதுல எக்ஸலண்ட்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா, ரொம்ப ஆக சிறந்து பண்ணிருக்கிறதுக்கு தான் அஹ்சான் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அஹ்சனு அமல், அமல்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள். சோ 2 இடங்களில் நம்மை படைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டா இந்த வசனத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். வணங்குவதற்கு மட்டும் கிடையாது, அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நம்ம எவ்வாறு செய்யறோம், எப்படி சிறப்பா செய்யறோங்கிறதையும் நம்ம சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். சோ இந்த வசனத்தை எழுதிக்கோங்க. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டணும். சரிங்களா? சோ 2 காரணம். இனிமேல் வணங்குவதற்குன்னு மாத்திரம் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம செஞ்சக்கூடிய அமல்கள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது, ஆக சிறந்ததாக இருக்குது. எல்லாருமே அமல்கள் செய்வோங்க, தொழுவோம் அன்னைக்கு, அது சிறந்த அமல். அதுல எப்படி அஹ்சனுல் அமல் செய்யறது அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமல. மௌத்தை படைச்சிருக்கான், வாழ்க்கையை படைச்சிருக்கான். எதற்கு? உங்களை சோதிப்பதற்கு. அதில் யார் சிறந்த நல் அமல்களை, ஆக சிறந்த நல்ல செயல்களை செய்யறாங்க அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு. சரிங்களா? லியபுலு டெஸ்ட், சோதிக்கிறது. சரிங்களா? அப்போ அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமல. ஓகேவா? இது கிளியரா? அடுத்து பாத்தீங்கன்னா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னது? ஹாலிக்.
ஹாலிக் அப்படின்னா படைப்பவன், ஃபர்ஸ்ட் ஒண்ணு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசீஸ். அசீஸ்ங்கிற பேரை எழுதிக்கோங்க, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள். அசீஸ் அப்படின்னாலும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அதே அரசனுக்கு ஈக்குவலா சொல்லக்கூடியது அசீஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க யா அசீஸ், அந்த மன்னர்களுக்கு சொல்றப்பெல்லாம் பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இதே பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கதையை நம்ம பாக்குறப்போ அசீஸினுடைய மனைவி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செல்வாங்க. அசீஸ் அப்படின்னா உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? எக்ஸால்டட், மை உயர்ந்தவங்க, சிறந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அசீஸ். அடுத்து வந்து கஃபூர். சரிங்களா? கஃபூர் அப்படின்னா மன்னிப்பவன். சரிங்களா? கஃபூர். இஸ்திக்ஃபார், நம்ம சொல்றோம்ல பாவ மன்னிப்பு துவா அதிகமாக உதவும். இஸ்திக்ஃபார் பாத்துக்கங்க, அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே 1 2 தான் மாறும், அப்படியே அந்த அர்த்தமே கம்ப்ளீட்டா மாறும். சரிங்களா? காலிக் ஹலக, படைப்பாளன் படைத்தான். அதுக்கப்புறம் இந்த கஃபூர் அப்படின்னா என்னது? மன்னிப்பவன். சரிங்களா? இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதெல்லாம் சொல்றான் பாருங்க, அதுல இருந்து வருது பாருங்க, கஃபூர் மன்னிப்பவன். சரிங்களா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லிடுறான், அல்லாஹ் வந்து மரணத்தையும் வாழ்க்கையும் படைச்ச உன்னை சோதிக்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்லாம எதை சோதிப்பதற்கு நீ எப்படி செய்யறேங்கிறத சொல்லிட்டு அடுத்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாகவே அவன் அசீஸாகவும் மிகப்பெரியவனாகவும் கஃபூர் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனமும் சேர்ந்து வருது. அப்ப எதற்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சொல்றோம். இந்த வாழ்க்கை என்ன நோக்கம்? நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சொல்றது, ஐயோ என்னடா வாழ்க்கை இப்படி போகுது, என்னதான் என்ன காரணத்துக்கு தான் இப்படி எதுக்குதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த காரணம் தெரிந்தவர்கள் அந்த வார்த்தை நமக்கு வராது. ஏன்னா அது தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, இந்த காரணத்திற்காக தான், நோக்கத்திற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட சொல்றான், இந்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு வந்தது ஒரு சும்மா வந்து எதையோ ஒண்ணு ஏதோ கணக்குக்கு வந்து நான் படைச்சேன் அப்படின்னு படைக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக தான் நான் படைச்சிருக்கேன். காரணம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்ய மாட்டான். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது நமக்கு தெரியாம இருக்கலாமே தவிர அதன் மிகவும் வல்லமை பொருந்தியவனாக அவன் இருக்கிறான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்கொள்ளனா, வகுந்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும், நீங்கள் இறந்திருந்தீர்கள் அவன் உங்களுக்கு வாழ்வை கொடுத்தான். ஃபர்ஸ்ட் எப்படி இறந்திருந்தோம்? முதல்ல நம்ம வந்து குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் இருந்துச்சா? இல்ல. இப்ப இறந்த நிலையில தான் நம்ம இருந்திருக்கோம். சரிங்களா? ஃபகுந்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும், நம்ம இறந்திருந்தோம், அதுல இருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ கொடுத்து தாயின் கருவிரலின் மூலமாக நம்மள வாழ்க்கைக்கு கொண்டு வந்தான். சும்ம யுமீதுக்கும், திருப்பி என்ன பண்றான்? நம்ம அந்த உலகத்துக்கு வந்து திருப்பி நம்ம மரணம் ஆகிறோம். சும்ம யுஹீக்கும், திருப்பி என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? மண்ணறையில இருந்து நம்மை உயிர் பெற்று எழ வைக்கிறான். சும்ம இலைஹி துர்ஜஊன், அதுக்கு பிறகு வந்து எந்த இடத்துல இருக்கோங்கிறது அல்லாஹ் தான் முடிவு பண்றான். சரிங்களா? சோ நம்ம யார் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது? Who brought them into existence? இந்த உலகத்திற்கு உயிரோட நம்மளை கொண்டு வந்தது அல்லாஹ். அப்போ நம்மளுடைய முழு காலத்தவணையும் முடிந்த பிறகு நம்மளுடைய ரூஹை அவன் கைப்பற்றுகிறான். திரும்ப மரணத்தை கொடுத்து திரும்பவும் அதுல இருந்து என்ன பண்றான்? நம்மளை உயிர் தெள வைத்து நாளை என்ன பண்றான்? கேள்வி கணக்கு கேட்கிறான். எதை குறித்து? அஹ்சனுல் அமல், நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் சிறந்ததாக இருக்கிறதா? எவ்வாறு நீங்க செஞ்சீங்க? இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன், இதன்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கை அமைத்தீர்களா? சோ இதுதான் நம் வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்ம வேணா ஏதாவது ஒரு காரணமே இல்லாம ஒரு விஷயம் இல்லாம செய்வோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவனுடைய வல்லமையை நினைப்பதற்கு கூட நமக்கு என்ன பண்ணல, அதற்கான அறிவு போதுமானதாக நம்ம கிட்ட இல்ல. லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நம்மை சோதிப்பதற்காக. நாம் செய்யக்கூடிய எல்லா நிறைய பேர் அமல்கள் செய்யறோம், தொழுறோம், ஓதுறோம், ஜகாத் கொடுக்குறோம், சதகா பண்றோம், நல்ல பேச்சுக்கள் பேசுறோம், எல்லாமே பண்றோம். ஆனாலும் அந்த விஷயங்கள் எல்லாம், அந்த அமல்கள் எல்லாம் சிறந்ததாக இருக்கிறதா என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு பாக்குறோம். சரிங்களா? சோ உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். சரிங்களா? சோ வஹுவல் அஸீஸுல் கஃபூர். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை கொடுக்கறான், மரணத்தை கொடுக்கறான். சோ எதுக்கு? சோதிக்கிறதுக்கு. அப்போ
இப்போ நமக்கு வந்து சோதித்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. சரிங்களா? ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்கேயோ ஒரு தேர்வு நடக்குது. தேர்வு நம்மள சோதிக்கிறாங்க. எதுக்கு தேர்வுங்கிறது எதுக்காக வைக்கிறாங்க? நம்ம நல்லா படிச்சிருக்கோமா? அந்த இதுக்கு தகுதியானவங்களா நம்மள சோதிப்பதற்காக தான். இப்ப அந்த டெஸ்ட் வச்சுட்டாங்கன்னா, அந்த ஹால்ல எழுதிட்டு இருக்கோம்ல தேர்வு. எழுதிட்டு இருக்கப்போ அத பார்க்குறாங்கல்ல, கண்காணிக்கக்கூடிய ஆசிரியர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? சொல்லுங்க இருப்பாங்க. சிஸ்டர். இருப்பாங்க, இருப்பாங்க. இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இருப்பாங்க அங்க? என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கண்காணிச்சிட்டு கண்காணித்து இருக்காங்க. கொண்டிருப்பார்கள் இல்லைங்களா? அப்போ ஆமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையே சொல்லிட்டான். நான் உங்கள சோதிக்கிறேன்னு. அப்போ அதுக்கு தான் அவனுக்கு வாழ்க்கை குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மள அவன் பார்க்காம இருப்பானான்னு கேட்டா கிடையாது. முழு நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டே நாம் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன மனசுல நினைக்கிறோம், என்ன மாரி எண்ணங்கள் தோன்றுகிறது, உள்ள, வெளிய எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான்? ஒண்ணொண்ணையும் பார்த்துட்டே இருக்கான். எதற்கு? அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்விற்கு பிடித்தமான அந்த நிலைக்கு நம்ம அடைவதற்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கிறோமா? எப்ப நீ வருவ? நீ எப்படி எக்ஸாம் எழுதி நீ எந்த அளவுக்கு நீ பாஸ் பண்ற? நல்லா படிக்கிறியா? நல்லா இது பண்றியா? நான் சொல்றதெல்லாம் செய்றியா? அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் நம்மை கண்காணித்துக் கொண்டே தான் இருக்கிறான். நீ தூங்குறப்பல இருந்து, முழிக்கிறப்பல இருந்து எப்பவுமே. அப்போ அல்லாஹ்வோட மாஸ்டர் பீஸ். அப்போ அல்லாஹ் நினைக்கக்கூடிய அந்த தகுதிக்கு நம்ம வர்றோமா? அப்படிங்கிறத வந்து என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எதற்காகங்க கண்காணிக்கிறான்? இந்த மாரி நீங்க நல்ல அமல்கள், ஆகச்சிறந்த அமல்கள், அழகான அமல்கள் செய்வீங்கங்கிறது எதற்கு கண்காணிக்கிறான் அப்படின்னா, அது வந்து ஜன்னாவிற்காக. ஜன்னானா என்ன? அல்லாஹ்வினுடைய உவப்பை பெற்றவர்கள் மட்டும் நுழையக்கூடிய ஒரு சிறந்த இடம். சரிங்களா? அப்ப அந்த இடத்திற்கு தகுதியானவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சோதிக்கிறான். பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு நொடி கூட விடுவது கிடையாது. நம்ம வேணா மறந்துரலாம். சில நேரம் நல்லா இபாதத்தா தொழுது, ஓதி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நல்லா பேசிட்டு இருப்போம். சில காலத்துல அப்படியே மூட் ஸ்விங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மாறி கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசி பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நொடி விடாமல் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஜன்னா, சொர்க்கம் என்பது மிகவும் அழகிய இடம். மிகவும் பெரிய இடம். அந்த தகுதிக்கு ஏற்றார் போல ஒருவர் வந்து நல்ல அமல்கள் செய்றாங்களாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். தேர்வுன்னு சொல்லிட்டான். அப்ப நம்மள சோதிச்சுக்கிட்டே இருக்கான்னா, நம்மள பார்த்துட்டே தானே இருக்கான்னு அர்த்தம். அதை நம்ம என்ன பண்றக்கூடாது? மறந்துறக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடலை வைத்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்கல்ல. வெளி உடல் அழகா இருக்கு இந்த பிள்ளை. நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு. நிறைய முடி வச்சிருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா, வாட்ட சாட்டமா இருக்கு. ஹைட்டா இருக்கு. நல்லா அ ஸ்லிம்மா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அத வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஜன்னா குடுக்குறான்னா கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில தான். அஹ்லாக். அஹ்லாக் என்பது என்ன அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்மளுடைய நடத்தைகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கு? இதையெல்லாம் வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸனுல் அமல் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்றோம்னா, சிறந்தத செஞ்சு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ண போனோம் அப்படின்னா, ஆண் பிள்ளைகள வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் முதல்ல பார்க்கிறது முடி வச்சிருக்கீங்களா? முடி ஏன் நீளமா இல்ல? பெண்களுக்கு முடிதான் அழகு. முடிதான் இது. இதெல்லாம் உண்மையிலேயே நான் இது ஆக்சுவலா இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்னன்னா, முடிய பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லப்படவே கிடையாது ஆக்சுவலா. அதாவது அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல வைத்துக்கிறது. யாரு சொன்னது? பெண்களுக்கு முடி வந்து நீளமாக இருந்தால் தான் அழகு. அந்த கல்யாணம் பண்ண போறப்பலாம் நான் நெறைய கண்ணார பார்த்திருக்கேன். முடிய வந்து பின்னாடி புடிச்சு இழுத்து பார்ப்பாங்க. ஒட்டு முடி வச்சிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் நம்ம அத போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்தணும். முடி அழகுன்னு யாருங்க சொன்னது? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அழகுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதத்தான் சொல்றேன். என்னன்னா, ஒரு விஷயத்தை யாராவது சொல்லும் பொழுது, குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில அதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப நான் வந்து இந்த இடத்துல எதுக்காக சொல்றேன்னா, பிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்முடைய உடல் அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது இங்க. கருப்பா இருக்கக்கூடிய கருப்பர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம் குடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அங்க எடுத்துக்கங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு அடிமையாக இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருந்தாங்க. அவருடைய குரல் அவ்வளவு அழகு வாய்ந்ததாக இருக்குது. அவருடைய அமல்கள் அவ்வளவு சிறந்ததாக இருந்தது. என்ன காரணம்? அல்லாஹ் உங்களுடைய உருவத்தை பார்க்கவில்லை. நம்ம என்ன பண்றோம்? பொண்ணு பார்க்க போனாலே அந்த பிள்ளை நல்லா ஓதுதா, படிக்குதா, தொழுகுதாங்கிறத விட முதலில் பார்ப்பது நம்ம என்ன பண்றோம்? வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறோம். பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் தப்பு கிடையாது. ஆனா அதை மட்டுமே பார்க்க கூடாது என்பதை தான் சொல்றேன். இந்த முடி பிரச்சனை இன்ன வரைக்கும் ஓயவே மாட்டேங்குதுங்க. முடி பிரச்சனை நான் எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த முடி பிரச்சனை முடியாததா இருக்குது பார்த்துக்கோங்க. சோ அதனால
அல்லாஹ் இங்க சொல்ற விஷயத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடியதே நல்லா பார்க்கக்கூடியதான் இருக்கான். அதுக்குதான் ஜென்னா இருக்கு. முடிக்கோ உடல் அழகுக்கோ கிடையாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். அதே போல இன்னைக்கு துன்யாவை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு உயிரற்ற நிலையில இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் வாழ்வை கொடுக்குறான், திருப்பியும் மரணத்தை கொடுக்குறான், திருப்பி உயிர் தள்ள வைக்கிறான், எல்லாத்தையும் நம்ம சோதிக்கிறோம். எதுக்காக? நீ ஜெயிக்கிறியா? அல்லாஹ் அவனை பார்த்துட்டே இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான், கையில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். தேர்வுக்கு போறப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு எல்லா தேவையான நோட்ஸ் எல்லாமே கையில கிடைச்சிருது. படிச்சு அதுல பாஸ் ஆக வேண்டியதுதான் நம்மளோட கடமை. புரியுதுங்களா? என்ன நோட்ஸ்ன்னு தெரியாம எல்லாம் இருக்கு, பாஸ் ஆக வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், ஒரு மனிதன் ஜன்னாவிற்குள் நுழைவதற்கு தகுதி என்ன தகுதின்னு சொல்றான்? அஹ்சனுல் அமல், அவன் சிறந்த நல்ல அமல்களை செய்யறான். சரி, அஹ்சனுல் அமல்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அப்படின்னா என்னங்க? சில பேர் நினைப்பாங்க, நான் செய்யக்கூடிய இந்த அமல் சிறந்தது என்று நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும். நான் இன்னைக்கு 5 நேரம் தொழுதுறேங்க சொல்றப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 5 நேரம் தொழுதுறேங்க, நான் அதுக்காரெல்லாம் ஓதிடுறேங்க, நான் சுன்னத்தும் தொழுறேங்க, நான் நஃபிலும் தொழுறேங்க, நான் ஜக்காத்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், நான் ஹஜ் முடிச்சிட்டேன். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நான் செஞ்சது சிறப்பு, கரெக்டா தானே செஞ்சிட்டு இருக்கேன், அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு வகை இப்படி, சரிங்களா? நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல ஓகே நம்ம செய்யறதுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷைத்தான் நாம் செய்யக்கூடிய செயல்களை அழகாக்கி காட்டுவான். ஏதாவது தப்பான ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல சரியாவே செய்யற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் இது என்ன பண்ணுவான்னா மெருகூட்டி அழகாக்கி காட்டுவான். 2 வகை இருக்கு. ஒண்ணு நம்மளே நினைச்சுக்கிறது, இன்னொன்னு ஷைத்தான் நமக்கு அழகாக்கி காட்டுவான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸிரூன சுன்ஆ, அவர்கள்தான் மிகவும் சிறந்த இழப்பாளர்கள். அவங்கதான் கிரேட்டஸ்ட் லூசர்ஸ். சரிங்களா? யாரு? நான் செய்யறதுதான் பெஸ்ட், நான் செய்யறதுதான் அழகான ஆகச்சிறந்த அமல் என்று நினைக்கக்கூடிய அவர்கள்தான் மிகச்சிறந்த இழப்பாளர்களாக இருக்கிறாங்க. அடுத்து சொல்றான், குல் ஹல் உனப்பிக்கும் பில் அஹ்ஸரீன அமால அல்லதீன ضل في الحياة الدنيا وهم يحسبون أنهم يخسرون صنعا. அப்போ இன்னொன்னு என்ன சொல்றான், ஒரு மனுஷன் தான் செய்யறதுதான் சிறந்தது, ஓகே நான் நல்லா பண்றேன், நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறது ஒண்ணு தவறு. இன்னொன்னு ஷைத்தான் நம் செய்வதை அழகாக்கி காட்டக்கூடியனா இருக்கிறான். ஸையன லஹுமு ஷைத்தானு அமாலஹும், நாம நினைக்கிறது ஒண்ணு, ஷைத்தான் நமக்கு அழகாக்கி காட்டுவது ஒன்று. சரிங்களா? இப்போ இந்த குர்ஆன்ல அதிகமாக நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எது நல்ல அமல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பார்வையில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அதுதான் அஹ்சனுல் அமல். புரியுதுங்களா? which is beautiful in Allah's sight. அல்லாஹ்வினுடைய பார்வையில் நான் செய்யறது கரெக்ட், நான் தொழுறது கரெக்ட், நான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நினைக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய பார்வையில், இப்ப இதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படிப்பா நமக்கு தெரியும் நான் தொழுறது கரெக்டா தான் தொழுறேன்னு தான் நினைக்கிறேன், இதுவும் தப்புங்கிறீங்க, அல்லாஹ்வினுடைய பார்வைங்கிறப்ப அல்லாஹ்வினுடைய பார்வையில எது சரிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய பார்வையில் அஹ்சனுல் அமல் என்பது முதல்ல சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, தி இன்டென்ஷன் பிஹைண்ட். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடியும் நம்மளுடைய உள்ளம், நம்ம இன்னமல் அமாலு பின்னியாத் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஹதீத் என்ன, நாம் செய்யக்கூடிய எல்லாமே ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஓகே, இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு சதக்கா கொடுக்க போறேன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், அல்லாஹ் சொல்லியிருக்கான், இதற்கு எனக்கு நன்மை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணத்தோட செய்யற ஒரு விஷயம் தான். செஞ்சுட்டு நான் நல்லா செஞ்சுட்டேன்னு நினைக்க கூடாது, அதை நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? இப்போ இதே இது கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நான் ஒருத்தவர் சதக்கா கொடுக்குறேன், ஐயோ என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க என் ஃப்ரெண்டு, நான் அந்த காசு கொடுக்கலன்னா இவங்க என்ன இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிடக்கூடாது, அதுக்காக நான் வேற வழி இல்லாம 10 ரியால் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதற்கு எந்த நன்மையும் கிடையாது. அது அஹ்சனுல் அமல் கிடையாது. அது சதக்காவா நீ கொடுத்தாலும் அது நன்மையாக சேராது. புரியுதுங்களா வித்தியாசம்? சோ இன்டென்ஷன், நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும், குழந்தைக்கு நீங்க சாப்பாடு செய்யறது,
பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, கணவனுக்கு சமைச்சு கொடுக்கறது, கட்டுப்படுறது அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேங்க. அல்லாஹ் எனக்கு குர்ஆன்ல கட்டளை இட்டிருக்கான். அல்லாஹ் குடும்பத்துக்கு பொறுப்புன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் தாயினுடைய முகத்தை கருணையோடு பார்ப்பது நன்மை என்று சொல்லியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இருக்கணுங்கிறது நன்மைன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை இப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் தொழுகை இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். சோ அல்லாஹ்விற்காக நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும், உட்கார்ந்து லட்சக்கணக்கில் திக்ர் பண்ணாலும் சரி, நஃபிலா சுன்னத்தா தொழுதாலும் சரி, நம்மளுடைய எண்ணம் சரியானதாக இல்லை என்றால் அது எந்த ஒரு நன்மையும் நமக்கு பெற்றுத்தராது. சோ முதல் அஹ்ஸனுல் அமலுக்கு தேவையான விஷயம், அது அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இருக்கணும். சரியா? ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை அழகிய முறைகள் செய்ய வேண்டும். அழகிய முறை, சரிங்களா? அழகிய முறைன்னா அஹ்ஸனல். எப்படி அஹ்ஸனல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா உள தூய்மை. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சின்சியாரிட்டி, உள்ளத்துல நம்மளுடைய எண்ணங்கள் திறந்ததாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிறந்த முறையில அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிதகுமுல்லாஹ். யார் நபியினுடைய சுன்னாவான வழியை பின்பற்றுகிறார்களோ, யுஹ்பிதுகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்க கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பக்கம் அனுப்பி வச்சான்? இப்ப நம்ம இருக்கிறப்ப இல்ல, ஆனா அவர்கள் செய்த எல்லா செயல்களும், அவங்களுடைய முடி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, என்ன ஆடை உடுத்தினாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி நடந்தாங்க, எல்லாத்தையும் பதிவாக ஹதீஸ் தொகுப்புகளாக ஒரு புத்தகமாக வரலாறாக தொகுத்து கொடுத்திருக்காங்க. எதற்கு? அது நம்முடைய எடுத்துக்காட்டாக. நீங்க ஃபேன் பேஸ் இருக்கு, நடிகர் நடிகைகளுக்கு அவங்களோட ஃபேன் சூப்பரா நடிப்பாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது கிடையாது. நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், யுஹ்பிதுகுமுல்லாஹ், நீங்கள் யார் நபியினுடைய சுன்னாவை அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழியை பின்பற்றி நடக்கிறீர்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்க கூடியவனாக இருக்கிறான். இது எதை காண்பிக்கிறது? அஹ்ஸனுல் அமல். அப்போ அஹ்ஸனுல் அமல் எப்படி செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறெல்லாம் கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்போ ஏன் இந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உஸ்வத்துன் ஹஸனஹ். சரிங்களா? ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உஸ்வத்துன் ஹஸனா அப்படின்னா சிறந்த எடுத்துக்காட்டு. எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அது சிறந்த அமல், சிறந்த வாழ்வு. இல்லை என்றால் அது அஹ்ஸன் கிடையாது, வெறும் அமல் தான். அஹ்ஸனுல் அமல் கிடையாது. அல்லாஹ் ஜன்னாவிற்கு தகுதியானது எதை சொல்லியிருக்கான்? அஹ்ஸனுல் அமல், வெறும் அமல் அப்படின்னு சொல்லல. அப்போ நம்ம எல்லாரும் அமல்கள் செய்யறோம், ஆனா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த சுன்னாவின் முறைப்படி இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் இருந்தால்தான் அது அஹ்ஸனுல் அமல். அப்பதான் அல்லாஹ் நம்மள என்ன பண்ணுவான்? கன்சிடர் பண்ணுவான். ஓகே, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழியை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப இவங்க செய்யறது எவ்வளவு தூரம் நல்லா செய்யறாங்க, ஜன்னாக்கு தகுதியான, அப்பதான் என்ன பண்ணுவான்? கணக்குல எழுத ஆரம்பிப்பான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு கருணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சான். அவங்க எப்படி வாழ்வது என்கின்ற முறையை நமக்கு காட்டி கொடுத்தாங்க. எது சரி, எது தவறு, அவங்களுடைய நடத்தைகள் எல்லாமே என்னது? மிகவும் சிறந்ததாக, அஹ்ஸனாக இருந்தது. வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர், திக்ர் என்றால் என்ன சிஸ்டர்? யாராவது ஒருத்தவங்க தமிழ்ல சொல்லுங்க, அட்மிட் பண்ணி. திக்ர் எக்ஸாக்ட்லி நினைவு கூறுதல். இப்ப இந்த இடத்துல வரஃபஅனா லக திக்ரக், நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திக்ரை உயர்த்தினான். அல்லாஹ் ஹஸ் ரைஸ்ட் ஹிஸ் திக்ர். எப்படி உயர்த்தினா? ஏன் உயர்த்தினா அப்படின்னா, அவர்கள் நல்ல அமல்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா? ஒவ்வொரு முறையும் அதான் பாங்கு ஒழிக்கப்படும் போது நான் என்ன உச்சரிக்கப்படுகிறது? உலகம் முழுவதும் பாங்கு அதான் என்பது உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்கான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்ப அந்த ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வினுடைய அந்த மிகவும் நேசத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதை கேட்ட அனைத்து மக்களும் அதற்கு ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் அவர்கள் செய்த அமலை விரும்பிய காரணத்தினால. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அமல் பண்ணணும். நம்ம இன்னொரு வசன சூறால பார்த்திருக்கோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கிறதுக்கு ஒரு பரிசு ஒண்ணு கொடுத்தான். என்ன பரிசு அது சிஸ்டர்? தடாகம், கௌசர் தடாகம். மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் சிஸ்டர். கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக வழங்கினார்கள். இப்போ பரிசு கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவங்களோட புகழையும் வரஃபஅனா லக திக்ரக் உயர்த்தி வச்சான். ஏன்? என்ன காரணம்? அஹ்ஸனல் அமல். அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் நடத்தைகளும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பேச்சுகளும் சிறந்ததாக இருக்கிறது. அஹ்ஸனுல் அமல். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அஹ்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கு? வ இன்னக லஅல்ல ஹுலுகின் அதீம். இருக்கிறதுலே மிக சிறந்த நடத்தையில யார எடுத்துக்காட்டா சொல்றானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சரிங்களா? இப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேசினாங்க மிஅராஜ் பயணத்தின் போது. அதே போல எல்லா நபிமார்களுக்கும் தலைமையாக நின்று நீங்க தொலை வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மூத்த நபிமார்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய தலைமையில தொலை வச்சாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? சிறந்த நடத்தை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதுக்காக மத்த நபிமார்கள்லாம் கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் பெஸ்ட். ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அதே போல மிஅராஜ் பயணத்துக்கு போனாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க? எங்க மலக்குகளால் கூட போக முடியாதோ அந்த இடத்திற்கு என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். ஏன்? ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கனால கூட ஒரு இடத்துக்கு உள்ள போக முடியல. ஆனா அந்த இடத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் போனாங்க. ஏன்? சிறந்த நடத்தை உள்ளவர்களாக அவங்களுடைய பண்புகள் இருந்தது. சரிங்களா? அப்போ நம்ம அஹ்ஸனுல் அமல் செய்யணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவங்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். சுன்னா 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 சொல்லிட்டே இருக்கீங்களா? எப்படிப்பா? அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர படிக்கணும். அதே போல அவங்களுடைய ஹதீத்களை அதிகமாக படிக்கணும். அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத தெரிந்து எதற்கு கொள்ள வேண்டும் என்றால் அதை போல நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களா? சோ இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த அமல்களை போல நம்ம செய்யலைன்னா நம்மளோடது வெறும் அமல் தான், அஹ்ஸனுல் அமல் கிடையாது. அவங்கள மாதிரி தூங்கலைன்னா அந்த தூக்கம் ரொம்ப அழகானது கிடையாது. அவங்கள மாதிரி எந்திரிக்கல தூங்கி அப்படின்னா அதுவும் அழகானது கிடையாது. அவர்களை போன்று உணவு உண்ணவில்லை என்றால் அதுவும் அழகானது கிடையாது. அவர்களை போல பேசவில்லை என்றால் அதுவும் அழகானது கிடையாது. அவர்களை போல மற்றவர்களுடன் எப்படி உரையாட வேண்டும் என்பது இருக்கு. எப்படி பேசணும்னு சொல்லி தந்திருக்காங்க. தன்மையாக, சிரிச்ச முகத்தோட, பண்போட, அடக்கமாக, பணிவாக. இப்போ அதே போல நடக்கிறது, நம்ம பேசுறது, மற்ற மனிதர்களோட எப்படி நம்ம உரையாடுவது என்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இது பண்ணணும்? அஹ்ஸனுல் அமல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எண்ணம், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை. இப்போ இதன் மூலமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கணக்குல எடுத்துக்கிறான். நம்மளுடைய தேர்வை என்ன பண்றான்? ஓகே, இவங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களா என்கின்ற அந்த தேர்வுக்கான மார்க்கவே அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? எடுக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. நம்ம யாருடைய வழியை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறவங்க இன்னைக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால அதையும் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அதிகப்படியான விஷயங்கள் எங்க உம்மம்மா சொல்லி கொடுத்தது, எங்க நன்னிமா சொல்லி கொடுத்தது, எங்க ராதிமா சொல்லி கொடுத்தது, அவங்க எல்லாம் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்களை பின்பற்றுவதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. அவனுடைய அல்லாஹ் யார் நம்ம படைத்திருக்கிறானோ அந்த ஹாலிக்கினுடைய வழியை பின்பற்றுவதற்கு தான் நம்மளை படைச்சிருக்கான். அவன் யார நீங்க பார்த்து வாங்குங்கிற வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கான். அதை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் பின்பற்றக்கூடாது. சோ அஹ்ஸனுல் அமல் வேண்டும் என்றால் தொழறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையில சொல்லி கொடுத்தாங்க? எங்க உம்மா கையை இங்கதான் கட்டுவாங்க, எங்க உம்மா இத்தனை தடவை தான் போவாங்க, எங்க உம்மா தொழுது முடிச்சுட்டுதான் சஜ்தாக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களை பின்பற்றணும் அப்படின்னா அது அஹ்ஸனுல் அமல் கிடையாது. நபி சொல்லி கொடுத்த வழியில ஒரு வழி புரளாம முடிந்தவரை தொழுகையிலும் அவங்க எப்படி ஜக்காத் கொடுத்தாங்க, அவங்க எப்படி ஹஜ் செஞ்சாங்க, எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்டு இருக்குங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்றதுங்கிற முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஏதாவது ஒரு இதை நீங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களா?
அதுக்கு உடனே என்ன பண்ணணும், ஒரு ஆடை எடுத்து அதுக்கு இழப்பீடு வந்து கொடுத்துடணும். அதுக்கு கஃபாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு அத இழப்பீட்டு தொகை அப்படிங்கிற மாதிரி, தொகைன்னு சொல்ல முடியாது, காம்பன்சேஷன். புரியுதுங்களா? அப்போ அவங்க செஞ்சதுக்கு மாற்றமா நீங்க செஞ்சிடக்கூடாது. இதுல நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். பித்ஆ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. பித்ஆனா என்னன்னா இன்னோவேஷன் ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து புதுசா ஒரு விஷயத்தை உட்புகுத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறுதி கட்டத்துல சொல்றான், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். என்னத்த? இஸ்லாமிய மார்க்கத்தை நான் முழுவதுமாக பூர்த்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணு கொண்டு வந்து இதை நீங்க வந்து இத்தனை தடவை சலாத்து நாரியா 4444 தடவை ஓதுங்கப்பா, உங்களுடைய நரம்புகள் உடம்புல இத்தனை இருக்கு, இத்தனை தடவை ஓதுனீங்கன்னா நீங்க என்ன காரியம் நினைத்தாலும் வரும். ஔராத் அப்படிங்கிற ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு. அது வந்து நானும் சின்ன வயசுல நிறைய ஓதிருக்கேன். பட் ஆனா அது வந்து கிடையாது. அதுல இத்தனை தடவை இந்த இதை ஓதுங்க, இறந்தவர்களுக்காக ஓதுனீங்கன்னா இவங்க இந்த இடத்துல உயர்த்தி வைக்கப்படுவாங்க. நானே ஓதிருக்கேன் அந்த இது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மௌலிது ஓதுறது. இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா 50 பேருக்கு சாப்பாடு, 100 பேருக்கு சாப்பாடு. இதுல வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து தானே சொல்றோம், அல்லாஹ்வுக்கு பிடித்த நபர் தானே. அதே மாதிரி இந்த போன வாரம் கூட ஒரு கிளாஸ் நடந்தப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரெக்னண்டா இருக்கிறப்ப வந்து அதிகமா சூரா மரியம் வந்து ஓதுங்க. அது வந்து ஹதீத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஆதாரமானது. இல்ல அப்படின்னா குர்ஆன் ஓதுங்க. நம்ம குழந்தைய வயித்துல வச்சிருக்கப்போ அதிகமாக குர்ஆன் ஓதினா அந்த குழந்தைக்கு அது நல்லது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணுவான், பரக்கத் பண்ணுவான், ஒரு பிளெஸிங்ஸ் கொடுப்பான். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம என்ன தப்பு பண்றோம், எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நல்ல விஷயம் சாப்பாடு போட்டுரு, கரெக்டா ஒரு 7 பேருக்கு போடு, அந்த கணக்குலதான் போடணும் நீ, அதுக்கு மேல கூடவோ குறைச்சு போட்டக்கூடாது, இத்தனை பேர் கொடு, கொடுத்தா 101ல கொடு. இது எல்லாமே இந்த கணக்கு என்ன பண்றோம்னா நம்மளா வச்சுக்கிறது. புரியுதுங்களா? இப்ப ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா மகரிப் நேரத்துல யாசின் ஓதணும், காலையில ஃபஜர்ல ஓதணும், இந்த மாதிரி குர்ஆன் வந்து ஓதுறதே வந்து சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா குறிப்பிட்டு இந்த சூறா தான் நீ ஓதணும். இப்ப சூரத்துல் கஹ்ஃப் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில வந்து நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு அது ஒளி இருக்கும் அப்படின்னு. இத மாதிரி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தால் அதை ஆதாரமாக எடுத்து நம்ம செய்யணும். இல்ல இந்த இது வந்து எங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் எங்க நன்னிமா சொன்னாங்க, வியாழக்கிழமை ஆயிட்டா யாசின் எடுத்து வச்சு மகரிபோட உட்கார்ந்து ஓதிரணும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி தந்ததை நம்மளா புகுத்துறது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிச்சு வச்சுதான் நம்ம பின்னாடி வரக்கூடிய பிள்ளைங்கள், பேரன் பேத்தி எல்லாமே எடுத்து நடத்தி வராங்க. அப்ப இதுக்கான பாவம் யாரு? நம்ம சொல்றத அந்த பிள்ளைங்க பின்பற்றி வருதா, இல்ல அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வருதா அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமாக நின்று நம்ம யோசிக்கணும். நல்ல விஷயம்தான், நன்மைதான், குர்ஆன் ஓதுறது தான். ஏன் குறிப்பிட்டு இத்தனை தடவை ஓதணும்னு சொல்ற அந்த கணக்கை யார் கொண்டு வந்தது? நான் தான் கொண்டு வந்தது. குறிப்பிட்டு இந்த சூறாவை தான் நீ ஓதணுங்கிற கணக்கை யார் கொண்டு வந்தது? நான் தான் கொண்டு வந்தேன் என்றால் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. நாளைக்கு கௌசர் தடாகத்துல நமக்கு நீர் கிடைக்காது. புரிகிறதா? நன்மையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்டதை தவிர வேற எதுவாக இருந்தாலும் அது நன்மையானது கிடையாது. அது குர்ஆன்ல இருந்தாலும் சரி, சுன்னால இத்தனை தடவை செய்யும் நம்மளா சொல்றது கிடையாது. புரியுதுங்களா? அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ அழகான செயல்கள் அஹ்ஸனுல் அமல் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்ததாக மட்டுமே இருக்கணும். யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்களா, இப்ப இவ்வளவு நாள் நீ ஓதிட்டு இருக்கீங்க, ஓகே, இது வந்து ஹதீஸ்ல எங்கேயாவது வந்திருக்கா? கூகுள் அடிச்சாலே டக்குன்னு வருதுங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து போய் உள்ள புக்கு திறந்து பாருங்க. ஹதீத்துக்கு நிறைய ஆப் இருக்கு, குர்ஆனுக்கு நிறைய ஆப் இருக்கு. இதெல்லாம் திறந்து இதன்படி சரியான முறையில ஒன்னொன்னு ஒரு அடி எடுத்து வைக்கணும். தெரியுதுங்களா? இது வந்து படி நடந்தாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில நமக்கு என்ன பண்ணுவான், அதற்கான எல்லா கூலியும் நமக்கு தருவான். அஹ்ஸனுல் அமலாக அது கருதப்படும். இல்லை என்றால் அது வெறும் அமலாக கருதப்படும் என்பதை நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், அதற்கு தயாராகணும். இப்ப நம்ம அதுக்கு படிக்கணும். ஃபார் எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாதான் நான் இப்ப சொல்ல போறது. இப்ப நமக்கு வந்து தேர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னங்க தேர்வு நமக்கு? என்ன தேர்வு? நல்ல அமல் செய்யணும். ஓகே, கொஸ்டினே மறந்தாச்சு எல்லாருக்கும், எல்லாம் லைத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நம்ம ஒரு பரீட்சைக்கு போறோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இந்த போர்டு எக்ஸாம்னு ஒண்ணு வருது. ஒரு பரீட்சைக்கு போறோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எடுத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு பரீட்சை வந்து நடக்குது. அந்த பரீட்சையே தமிழ் தான்னு தெரியாம நீ கணக்கையோ இல்ல ஆங்கிலத்தையோ படிச்சுட்டு போய் எழுதுனா அந்த தேர்வுல வெற்றி பெற முடியுமா? நல்லா படிச்சிருக்க, கணிதத்தை படிச்சிருக்க, ஆங்கிலத்தையும் படிச்சுட்டு போற, தமிழ் தேர்வுல போய் நீ இதை நல்லாதான் படிச்சேன் அப்படின்னா நீ போய் ஜெயிச்சிட முடியுமாங்க? அப்படின்னா முடியாது.
இததான் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. என்னன்னா நம்ம வந்து நன்மைதான் செய்யறேன், தொலைதான் செய்யறேன், இததான் செய்யறேன், குரான் தான் ஓதுறேன் அப்படின்னா குரான் ஓதுறது பிழை இல்லாம தஜ்வீது முறைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படி ஓதுறோமா? அதே போல குரான் இறக்கப்பட்டதற்கான காரணம் வந்து ததப்புர், அது என்னங்கறத புரிஞ்சு உன்னோட வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, அதன்படி ஓதுறோமா? அதே மாதிரி குரான் நமக்கு வந்து நம்மளுடைய உள்ளங்களை அசைக்கக்கூடியதாக இருக்கணும். அது வந்து நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு கண்ணுல கண்ணீர் வருதா? நான் வாடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் கடகன்னு ஓதிட்டு போறோம். சோ ஒரு குரானுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எத்தனை கிரைட்டீரியா வருது. தொழுகை எடுத்துக்கலாம், அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த முறைப்படிதான் ஓதுறோமா? அதை அல்லாஹ்வோட நெருக்கத்தோட கான்சென்ட்ரேஷனோட ஓதுறோமா? புரியுதுங்களா? ஜக்காத்து கொடுக்குறோம், இன்னைக்கு எப்படி கொடுக்குறாங்க நிறைய பேர் ஜக்காத்து? ஓகே, 50 பவுன் வச்சிருக்கேனா, 100 பவுன் வச்சிருக்கேனா, ஓகே, குத்து மதிப்பா இந்த இதை போட்டு எடுத்துக்கிடணும். அந்த 50 பவுன் 100 பவுனுங்கிறத எடை போட்டு பாக்குறோமா? எவ்வளவு வித்திருக்கோம், எவ்வளவு வாங்கியிருக்கோங்கிறது கூட நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஜக்காத் என்பது நம்ம பிச்சை போடுறது கிடையாது, இது அல்லாஹ்வினுடைய பங்கு. யாருடைய பங்கு? அல்லாஹ்வினுடைய பங்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைகள்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை கெட்டதெல்லாம் அத தூய்மைப்படுத்துவதற்காக அவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. முல்க் அவன் கையில தான் இருக்கு, மாலிக்கா இருக்கிறான் அவன். அவன் நம்ம கிட்ட கட்டளையிட்டு இருக்கான், என்ன ஜகாத் குடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த செல்வத்திலிருந்து நம்மை கட்டளையிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றோம்? நான் சம்பாரிச்சது, நான் இவ்வளவு வச்சிருப்பேன், ஒரு குத்து மதிப்பா 103 பவுன் இருக்கும், சில பேர் 110 பவுன் கூட இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 100 பவுன் வச்சுக்கோங்களேன், சராசரியா ரவுண்டா 100 வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பவுன் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது, பிச்சை போடுவது கிடையாது. அவன் நமக்கு என்ன பண்றான்? நமக்கு கட்டளையிட்டு இருக்கான், நம்ம தான் மம்லூக், அவன் மாலிக். அப்ப என்ன பண்ணணும்? எடுங்க, கரெக்டா எடைய வந்து போட்டு நிறுங்க, 1 கிராம் கூட அதுல மிஞ்ச கூடாது. எப்படி? 1 கிராம் கூட, ஓகே இத்தனை கிராமுக்கு இது வருது, இதற்கான பங்கு ஜகாத் என்ன அப்படிங்கறத பிரித்து எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். புரியுதா? சோ அஹ்ஸனுல் அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லியிருக்காங்க, சதக்கா கொடுக்கணும்னா எவ்வாறு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றினால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த வழிப்படி செய்தால் மட்டும்தான் அது அஹ்ஸனுல் அமலாக கருதப்படும். லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனுல் அமல். நம்ம செய்யறது என்ன பண்றான், சிறந்த இதா அப்படிங்கிறது குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய அடிப்படையில, ஹிக்மாவினுடைய அடிப்படையில அது இருக்கணும். சரிங்களா? சோ இந்த குர்ஆன்ல அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அவர்களை என்னவாக அனுப்பி இருக்கிறான்? யக்து அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மட்ட என்ன பண்றான், நம்மளை என்ன செய்ய சொல்றான் அப்படின்னா, நீங்கள் நபியினுடைய வழியை பின்பற்றவில்லை என்றால், அவர்களுடைய செயலை பின்பற்றவில்லை என்றால் அது அஹ்சானாக கருதப்படாது. லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. புரியுதா? எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, இந்த காலத்துக்கு இதெல்லாம் பொருந்தாதுப்பா அப்படின்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஜன்னாவிற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்றால் அஹ்ஸனுல் அமல் செய்தாக வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்? நபி நமக்கு வாழ்ந்து காட்ட முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த 2வது வசனத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல தொடருவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நல்லா